Hi friends, welcome to My Exam 100. இந்த வீடியோவில் திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வேலைக்குனா சில மாதங்களுக்கு முன்னால் எல்லாருமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு ஏற்கனவே வந்தாச்சு. ஸோ இப்போ இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, உங்கள் தப்புக்கு யார் காரணம், ஸோ இந்த மாதிரி பலவித இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணச்சில என்னென்னா பின்பற்றணும் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை முதல்ல பாருங்கள். அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ட் திருச்சி, அதாவது நீங்கள் இப்போ நான் கோர்ட்டு வேலையை மட்டும் பற்றி பேச போகிறேன். ஸோ கோர்ட்டு வேலைன்னா நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அப்ளை பண்ணி ஒரு மாதம் கழித்து உங்கள் டெய்லி இந்த மாதிரி தான் உங்கள் வேலையை வச்சுக்கணும். ஸோ கோர்ட் திருச்சின்னு நான் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கனால கோர்ட் ஸ்பேஸ் உங்களோட எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்களோ அது. ஸோ அதாவது இப்போ கோயம்புத்தூருக்கு நைட் வாட்ச்மேன் வந்துச்சு. ஸோ அதுக்கும் இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ கோயம்புத்தூருக்குன்னா கோர்ட் கோயம்புத்தூர் அந்த மாதிரி கூகுள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ கோர்ட் திருச்சி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த கோர்ட்டு பேரை கோர்ட் கூட சேர்த்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு பார்க்க தெரியலையா, அந்த என்ன மாவட்டத்து கோர்ட்டோ அதோட காண்டாக்ட் நம்பர் கூகுளில் அடிங்க, அந்த காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும், அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டேன், இன்னும் நிறைய யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. எனக்கு லெட்ரு வரல நான் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்து நீதிமன்றத்து வெப்சைட் போனாலும் இந்த மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் இதிலே நோட்டிஃபிகேஷன் அப்பியர் ஆகும், சில டைம்ஸ் தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ரிக்வயர்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிக்வயர்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரிக்வயர்மெண்ட் சம்மந்தமான எல்லா நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எல்லாமே கிடைக்கும். இதை வந்துட்டு பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஸ்டெனோ, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு, இந்த 3 போஸ்ட்டுக்கும் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 3 போஸ்ட்டுமே தனித்தனி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்வியூ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 2வது செலெக்ஷன் லிஸ்ட்டு, 3வது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, 4வது லேட்டாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது. இந்த மாதிரி எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க. ஆனால் கோர்ட்டை மாதிரி இந்த மாதிரி வேலை பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ இது டைப் பண்ணி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு பர்டிகுலர் சில மாதத்துக்குள்ளால் இவங்களால் முடியுது. ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட் வணிக வரித்துறையாக இருந்தாலும் கால்நடை பராமரித்துறையாக இருந்தாலும் அவங்களால முடியல. ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஃபினட்டாக அவங்களுக்கு பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தப்பை கூட சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் கேண்டிடேட் பார்ப்போம். ஸோ 3வது ரிஜெக்ஷன் லிஸ்ட் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மட்டும் நான் சொல்கிறேன், எல்லாமே சேம் தான். ஸோ 3வது ரிஜெக்ஷன் லிஸ்ட் இருக்குது. ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு மணிகண்டன் வந்துருக்கிறாரு. அவர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரீசன் நோட்டிஃபைட் டிஃபெக்ட் நாட் ரெக்டிஃபைடு. அவங்க சொன்ன தப்பை இவங்க சரி பண்ணலை அப்படிங்கிறக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன தப்புன்னு சொன்னாங்கன்னா, ஸோ இவங்க 2வது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சரி பண்ண கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு செப்டம்பர் 10, 11, 12 அந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் கோர்ட்டில் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது நிறைய பேரால் முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் எந்த கோர்ட்டு பண்ணாலும் இந்த மாதிரி கோர்ட் வெப்சைட்டை சர்ச் பண்ணி டெய்லி பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த நான் போட்ட வீடியோ ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ நான் போட்ட கோர்ட் வீடியோ ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் இந்த தப்பை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போவுமே கோர்ட் வெப்சைட் செக் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்க என்னது அப்படின்னு விவரத்தை தெரிஞ்ச ஆளுகிட்டையாட்டு கேட்பீங்க. ஸோ நீங்கள் அப்போவுமே இந்த தப்பை சரி பண்ணியிருக்கலாம். ஸோ இனிமையாவது ஒழுங்காக பாருங்கள். வீடியோ ஒரு ஜாப் வீடியோவாக இருந்தாலும் எந்த சேனல் வீடியோவாக இருந்தாலும் அவங்க ஒழுங்காக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பாருங்கள். ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ நீங்கள் ஸ்டார்ட்டில் தொடங்கி ஃபுல்லாக பார்ப்பீங்க. அதுதான் ஜாப் வீடியோ ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சும்மா ஒரு நிமிஷத்தில் ஜாப் வீடியோ போடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்படி ஒரு ஜாப் இருக்குங்க, இதுதான் நோட்டிஃபிகேஷன், விவரத்தை ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் பார்த்துவோங்க, அவ்வளோதான். இப்படி போட்டால் அது வீடியோவே இல்லை. ஸோ அப்படியும் போட்டால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வீடியோனா முழு விவரத்தோடு தான் நாங்கள் போடுவோம். ஸோ முழு விவரத்தை எந்தெந்த சேனல் நல்லா போடுறாங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரைக்குறை தப்பை தான் விடுவீங்க. அடுத்து 5வது பாருங்கள், தாமரை கண்ணனை ஏதோ ஒன்று, அது இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனை ஒழுங்காக இப்போ ஃபில் பண்ணாமல் இருக்கிறாரு. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டே தப்பாக இருக்குது. வேறு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் எடுத்து சும்மா அவரே எழுதி அனுப்பிவிட்டார் போலுக்கு. ஸோ அப்படி நிறையா இருக்குது. வேறு இன்சியல் போடாமல் இருக்குது, ஃபோட்டோ சரியாக ஒட்டாமல் இருக்குது, வேறு ஃபோட்டோவே ஸ்டாம்ப் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்காங்க.
ஃபோட்டோ நார்மலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுவோம், ஆனால் ஸ்டாம்ப் ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க காரணமே இல்லாத டவுட் இதனால அவங்க கிட்டத்தட்ட 258 பேஜுக்கு டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ரிஜெக்ஷன் லிஸ்ட் மட்டும், அதான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ மொத்தமாக கிட்டத்தட்ட எக்கச்சக்கம் பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 8000 சம்திங் இருக்கிறாங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த நோட்டிஃபைடு தான். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறோன்னா அது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை முதல்ல பாருங்கள். ஸோ நீங்கள் ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு எழுத்துக்கும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு போட்டியில் கலந்துக்காமலேயே தோக்குற மாதிரி அர்த்தம் இது. ஏன்னா வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போய் அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களோ இல்லையோ அது விஷயம் இல்லை, போகாமலே உங்களை வெளியே தூக்கி போடுறாங்கன்னா அது நீங்கள் அப்ளை பண்ணதே வேஸ்ட்டு. உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 100 150 ரூபா கூட செலவு பண்ணியிருப்பீங்க, அது வேஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இனிமேயாவது ஒழுங்காக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண பிறகு ஒழுங்காக பாருங்கள். இந்த மாதிரி கோர்ட் வெப்சைட்டில் டெய்லி நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த கோர்ட் வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டே இருங்க. இல்லைனா கால் பண்ணி கேளுங்க, அவங்கள கோர்ட்டுக்கு கால் பண்ணி கேளுங்க. இதை தவிர வேறு வழியே இல்லை. இப்போ குவாலிஃபைட் லிஸ்ட்டு பார்ப்போம். குவாலிஃபைட் லிஸ்ட்டு யாருன்னா இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்காங்கன்னு. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு நம்மனா ரிஜெக்ட் ஆகிட்டோமா அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அதில் 258 பேஜ் இருக்குது, அதில் உங்கள் பேர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் கம்ப்யூட்டரில் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி உங்கள் பேரை மேலே சர்ச் பாக்ஸில் அடிச்சிங்கனாலே அந்த பேரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு வந்துடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் குவாலிஃபைட் லிஸ்ட்டு, இதில் வந்து இதையும் கிட்டத்தட்ட 200 பேஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கீழே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு இதே மாதிரி தான். ஸோ மூணாவது நம்ம இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டே நம்மளுக்கு அழகிய மணவாளன் வந்திருக்கிறாரு. நீங்கள் செலக்டட் ஆகிருக்கீங்க இன்டர்வியூக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. உங்களுக்கு டேட்டு அக்டோபர் 15க்கு எக்ஸாம் நடக்கும். எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 8 ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயம் அக்டோபர் உங்களுக்கு நீங்கள் செலக்டாக ரிஜெக்டாக பார்த்துக்கோங்க. அக்டோபர் 15க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ அழகிய மணவாளன் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, முகமது தல்ஹா செலக்ட் ஆகிருக்கீங்க, கோபி செலக்ட் ஆகிருக்கீங்க, முரளி செலக்ட் ஆகிருக்கீங்க. ஆனால் பக்கத்தில் ஒன்று பாருங்கள், சீரியல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர்னு 2 பேருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை எல்லாருமே கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஹால் டிக்கெட் ஃபில் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். ஹால் டிக்கெட் ஃபில் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். ஸோ உங்கள் பேர் என்னென்னு மொத்தம் 200 பேஜ் இருக்குது. அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்கள் பேருக்கு பக்கத்தில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் சீரியல் நம்பர்னு இருக்கும். ஸோ 2ஐயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு ஸ்டெனோக்கு அப்ளை பண்ணுங்க எல்லாமே இதே வெப்சைட்டில் அது கீழே அந்த லிங்க் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எல்லாமே நேர்மையாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹால் டிக்கெட். ஸோ இந்த இதெல்லாம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதில் கெசட் ஆஃபீஸர் சைன் வாங்கிக்கோங்க. நேம் இன் பிளாக் லெட்டர், உங்கள் பேரை கரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட்லனா என்னமா இருந்துச்சோ அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே அந்த நேமை எழுதுங்க. இனிஷியல் போர்ட்னா கூட ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சீரியல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் போட்டு கீழேயும் அட்டஸ்டட் வாங்கிக்கோங்க, மேலேயும் அட்டஸ்டட் வாங்கிக்கோங்க. கெசட்டர் ஆஃபீஸர்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெச்எம்கிட்ட வாங்கிக்கலாம், இன்னும் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கிக்கலாம், இன்னும் உயர் பதவியில் இருக்கிறவங்ககிட்ட கவர்மெண்ட் குரூப் 1 அந்த மாதிரி வாங்கிக்கலாம். கெசட் ஆஃபீஸர் லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை வாங்கி வச்சுக்கிட்டு இதில் உங்கள் ஃபோட்டோ விட்டு எல்லாமே ரெடியாக வாங்கி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் எக்ஸாமுக்கு கொண்டு போகணும். அப்போ தான் உள்ளே விடுவாங்க. கோர்ட்டு அதை திருச்சி கோர்ட்டு உள்ளே தான் போகணும். அதை அட்ரஸ் கூட கொடுத்துருக்காங்க. இந்த கீழே பார்த்தீங்களா 10/9/2018 12/9/2018 வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை இதே வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே பார்க்கல. ஸோ அப்படி பார்த்துருந்தா இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கும். 15/10/2018 அன்றைக்கி எக்ஸாம் வைக்கிறாங்க. 16க்கு ரிசல்ட் விட்டுறாங்க யார் யாருன்னா செலக்டட்னு. 15க்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. 16 வந்து யாருன்னா இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. எக்ஸாம் வச்சு 16ஆம் தேதி இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இன்னும் சில தகவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் கோர்ட் வளாகத்தில் போகணும், மற்ற யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வேறு மேற்சொன்ன விண்ணப்பதாரர் அதாவது நுழைவுச்சீட்டின் படிவத்தின் அதாவது ஹால் டிக்கெட் படிவத்தின் நகலை பதிவிறக்கம் செய்து அதை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி உரிய அலுவலரால் சான்றொப்பம் அதாவது அட்டஸ்டட் வாங்கி தேர்வின் போது கொண்டு வர வேண்டும். எக்ஸ்ட்ரா வந்து ஐடென்டி ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ஆதார், ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி. ஸோ
அவங்க எதுவுமே நம்பர் கொடுக்கல, நம்ம 2 வச்சுக்கலாம். அது இன்னும் வெயிட்டாக இருக்க போது, உங்களுக்கு கனமாகவும் இருக்க போது எந்த நேரத்தில் எப்படி மாற்றுவாங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ ஏதாட்டும் ஒரு 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க ஒரிஜினலு, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2-3 ஜெராக்ஸும் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. சில சர்டிஃபிகேட் எல்லாமே திடீர்னு கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் உங்களோட சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே 2 செட் ஜெராக்ஸு ப்ளஸ் ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு, ப்ளஸ் இதையும் வச்சுக்கோங்க ஒரிஜினல். இது நார்மலாக சொல்கிறத செல்ஃபோன்னா அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 6வது பாயிண்ட்டு, நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு அதாவது நேர்காணலுக்கு போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவே நீங்கள் கொண்டு போய்க்கலாம். 15ஆந்தேதி போச்சுலேயே உங்கள் பேக்கில் எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுட்டு போங்க. எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல். அதே நேரத்தில் ஜெராக்ஸ் 2 செட் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரியாக சிலபஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் தமிழை தவிர மற்ற ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸு, ஆப்டிடியூட், ரீசனிங் இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த வீடியோவே லேட்டாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு தகவலே லேட்டாக தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இந்த ரிஜெக்ஷனுக்கு யார் காரணம் அப்படின்னா, முழுக்க காரணம் அவங்க இல்லை, நீங்கள் தான் காரணம். உங்களால் தான் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நான் கடைசி பட்டிமன்ற தீர்ப்பாக சொல்கிறேன். உங்கள் ரிஜெக்ஷனுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா வீடியோ ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்க மாட்டீங்க. அப்ளிகேஷன் ஒழுங்காக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சில தவறுகள், ஏன்னா நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அது எந்த வீடியோவாக இருந்தாலும் அது ஏதாட்டும் ஒரு 10 செகண்டில் ஏதாட்டும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ இந்த இடத்துல அட்டஸ்டட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த இதை ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் பாட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்போ நான் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் தப்பு நடந்திருக்கும். ஸோ இனிமையாவது எந்த கோர்ட் வெப்சைட்டுக்கு பண்ணாலும், ஸோ நீங்கள் வீடியோ தான் ஒழுங்காக பார்க்கலாம் கூட இந்த மாதிரி இந்த வெப்சைட்டோட அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.